மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இன்னைக்கு எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வர எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு. விசிலுக்கு தான். ஆமா. எதனால? ஏன்னா இப்ப நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. என்ன செய்ய? எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். ஆனால் இப்போவுமே நாங்கள் பூத்தில் போட்டுருவோம். இப்போ போடுறத விட பூத்தில் போடுறதா எங்களுக்கு சட்டப்பிரகாரம் எங்களுக்கு மரியாதை. நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ். நன்றி நன்றி நன்றி. இல்லை உதயசூரனுக்கு ஓட்டு போடுவோம். உதயசூரனுக்கு ஓட்டு போடுவான். உதயசூரன் போடுவோம். உதயசூரன் எதனால? உதயசூரன் நியூஸ் போயிட்டு இருக்கு, அதை கேள்விப்பட்டீங்களா? என்ன விஜயனுக்கு அந்த ஆமாம் 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 அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு அது குடும்ப தகராறு. அதை நம்ம பேச முடியாது. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? அது ரெட்டலை தான் போடுவேன். ரெட்டலை தான். எதனால ரெட்டலை? எதனால எடப்பாடியை சூஸ் பண்ணுறீங்க? எடப்பாடிக்குன்னு சொல்லலை, எம்ஜிஆருக்காக வேண்டி போடுவோம். ஓ, எம்ஜிஆருக்காக. கேஸ் ஒன்று விஜய் போயிருக்கு. அவங்க எம்ஜிஆருக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதை பற்றி. ஸோ தென்காசி மக்கள் ஓட்டு போட்ட சீட்டெல்லாம் உள்ளதாக இருக்குது. ஸோ வாங்க பிரித்து யாருக்கு அதிக ஓட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம். சொல்லுங்கள், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? விசிலுக்கு, விஜய் சின்னத்துக்கு. விசிலுக்கு. ஆமாம். அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை இலவசம் இல்லாமல் நாட்டை கொண்டு போகணும். ஓகே. சரி, இப்போ பக்கமாக ஒரு கேஸ் ஒன்று விஜய் மேலே போயிருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அதை பற்றி மக்கள் பெருசாக கண்டிட மாட்டாங்க. எல்லாமே ஓட்டு மக்கள் ஓட்டெல்லாம் விஜய் கொள்ளுன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் ஓட்டு விடும் கண்டிப்பாக. ஓகே ஓகே, நன்றிண்ணா. உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு. விஜயனுக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம். எதனால விஜயனை சூஸ் பண்ணுறீங்க? நல்லா செய்வாங்க, மக்கள் செய்வாங்க. மக்கள் செய்வாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் நான் 4.5 வருஷம் 1000 ரூபா மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இலவசம் வரலையே. உங்களுக்கு எதுவுமே வரல. விதை பணம் வரல. விதை பணம் வரல. ஆமா. எத்தனை டைம் எழுதி போட்டீங்க? என்னமா? எத்தனை டைம் எழுதி போட்டீங்க? நான் ஒரு 7 தடவை எழுதி கொடுத்தேன். 7 டைம் எழுதி போட்டீங்க. எதுவுமே வரல. 5000 வரல. பஸ் வந்துருச்சு. விசிலுக்கு தான். ஆமாம். எதனால? ஏன்னா புதுசாக மாற்றம் வரட்டுமே. புதுசாக மாற்றம் வந்தா அவங்க என்ன செய்வாங்க பார்ப்போமே. ஓகே. மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன உங்களை மாதிரி ஊழல் இருக்காங்களா, இல்லை நிலைமை செய்கிறாங்களா, அதை புதுசாக எடுத்து பார்ப்போமே. ரெட்டலை தானே. எதனால அவர் சூஸ் பண்ணீங்க? எடப்பாடி அது நல்ல மாதிரி எங்களுக்கு செய்ய பொண்ணு பிள்ளைகள் பாதுகாப்பாத்து அது எல்லாம் நல்ல மாதிரியா இதாகும். அதனால அவர் வரணும். இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. என்ன செய்ய? தூரம் பருப்பே 1 கிலோ 200 இருந்தது. எடப்பாடி கிலோ 60 ரூபாய்க்கு இருந்த பருப்பே 200 ரூபாலாம். ரேஷன் கடை நல்ல பொருள் வரல இந்த ஆட்சியில. பட்டாணி பருப்பு நல்ல நயம் பொருளே ரேஷன் கடைக்கு வரல. அப்புறம் எப்படி என்ன செய்ய? அப்ப மாத்தி தான் நாங்க போட்டு பார்க்கணும். ஆமா, சரிங்க. சரி, ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நம்புறேன் நானும். கேமரா பார்த்து எடப்பாடியை ஓட்டு போட்டுங்க. எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம் நாங்க. ரேஷன் கடை பொருளே நல்ல பொருள் இல்ல. இப்போ கொஞ்சம் மோசமா தான். மாசம் தூரலி போடக்கூடிய கோதுமை அவன் வீட்டுல அவன் சாப்பிடுவான். அப்படி தப்பு தானே. அவங்கள சாப்பிடணும். அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ண இல்ல? அப்ப மக்கள் என்ன, எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். அத கொஞ்சமாவது இலவசமா பண்ணணும்ல. என்ன இலவசமா கொடுக்குறாங்க, ஏதோ வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஆனா அதையும் ஒரு சிலர் அது இல்லாம இருக்காங்களே, அவங்க வாங்குறாங்க. அதானே, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ். நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாட்டுல மது போயெல்லாம் இருந்ததுன்னா பாக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான தமிழ்நாடு, இயற்கையான தமிழ்நாடு இது வேணும். அது எந்த முதல்வர் இருந்தாலும் நாங்க மனநிலையை ஏத்துக்கிடணும். அது எந்த முதல்வராக இருக்கட்டும். சரியா? மதுவே இல்லாத தமிழகம். மதுவே இல்லாத தமிழகம் வந்து கையெழுத்து யாரு போடுறாங்கன்னு குடிக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறாங்க. இதுல மாற்றமே கிடையாது. கண்டிப்பா 2021 ஸ்டாலின் ஐயா வரும்போது மது ஒழிக்கிறதா பச்சை கைத்து போறேன்னு சொன்னாங்க. அதுக்கான எந்த ஸ்டெப் எடுக்கல. மதுவை ஒழிச்சா நாங்க என்ன சொல்றாங்க, மதுவை ஒழிச்சா கவர்மெண்ட் நடக்காங்க. ஏன் நடக்காது? அது அப்ப இலவசத்தை நிப்பாட்டுங்க, மதுவையும் நிப்பாட்டுங்க. இலவசம் கொடுக்க போய் தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. இலவசமே வேண்டாம். ஏன் இலவசம் கொடுத்தீங்க? யாராவது கேட்டாங்களா? யாராவது ஒரு இப்ப இங்க இருக்கல 100 பேர் நிக்கும். யார் பயிரால 500 ரூபாய் இல்லாம இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிடுவோம். சரியா? எல்லாரும் எல்லா விதத்துல இருக்காங்க. நல்ல நல்ல காத்து, நல்ல சுகாதாரம், நல்ல குடிநீர், நல்ல சாப்பாடு, இயற்கை முறையில இருக்கக்கூடியது. இயற்கை வளங்கள் அப்படியே இருக்கணும். இயற்கை வளங்களை மாற்றக்கூடாது. நீங்க நாங்க போய் ஃபாரஸ்ட் அழைச்சு எதுவுமே செய்யாதீங்க. மக்களை மதிங்க. அதுவே உங்களுக்கு பெருசு. மக்கள் அரசு இருந்தாதான் மக்கள் என்ன அரசாட்சி பண்ணணும். மக்கள் என்னன்னா நீங்க இருந்து எதுக்கு அரசரோ, அது வேஸ்ட். வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? ரெட்டலை தான் போடுவேன். ரெட்டலை தான். எதனால ரெட்டலை? எதனால எடப்பாடியை சூஸ் பண்றீங்க? எடப்பாடிக்குன்னு சொல்லல, எம்ஜிஆருக்காக வேண்டி போடுவோம். எம்ஜிஆருக்காக. எம்ஜிஆர் ஜெயலலிதா வேண்டி. ஏன்னா அவங்க எனக்கு 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு வேலை கொடுத்தாங்க. ஓகே. ஆமா, அதனால காலகாலமா அவங்களுக்கு தான் போடுவோம். முதல்ல இலவசத்தை வந்து நிப்பாட்டணும். இலவசத்தால பல கோடிகள் ரொம்ப போகுது இல்லையா? எந்த ஒரு இலவசமும் இல்லாம இருந்தாலே பொதுவா
நல்ல விலைவாசிகள் ஏறாம இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஆமா, நடுத்தர மக்கள் வந்து எல்லாருமே நல்ல இருக்கலாம். இல்ல இப்ப என்னன்னா நம்ம மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொல்றது உண்மைதானே. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு மேலதான் அந்த கடன்கள் எல்லாமே இருக்கிறது இல்லையா? அதனால இலவசங்கள் எல்லாமே நிப்பாட்டினா உண்மையிலே தமிழ்நாடு நம்பர் 1 தமிழ்நாடு ஆயிரும். 2021 தான் முதலமைச்சர் செகண்டா வந்துட்டாரு. 2.1 ரெண்டாவது காத்துட்டு இருக்கு சார். மனிதன் வந்து காத்துட்டு இருக்க யாரும் கிடையாது, கடவுள் ஒருத்தருக்கா காத்துட்டு இருக்குது. நீங்க வந்து நாளைக்கு கம்மி நீங்களே சிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இறைவன் எழுதுது, நான் எழுத முடியாது, நீங்க எழுத முடியாது. இறைவன் என்ன எழுதிக்கணும் நடக்கும், யாரா இருந்தாலும் சரி. நான் தான் நாளை முதல்வர், நான் சொல்லுவேன் நாளை காலையில நான் தான் அடுத்த தென்காசி சேர்மன் வரணும்ல. அது இறைவன் கொடுக்கிறது யாருக்கும் கிடையாது. சரியா? நல்லவருக்கு மட்டும் நல்லது. யார் நல்லது யாருமே இதுவரை மோட்டார் தொழில யாரும் எதுவுமே செஞ்சதில்லை. மனநிலையில் நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அதனால எல்லா தலைவரும் நல்ல தலைவர். ஆளுமை மிக்க யாரும் அவரும் தலைவர். யாரு ஆளுமை மிக்க, நான் தான் ஆளுமை மிக்க இருக்கணும், நான் தலைவர். சரியா? அதாவது அரசியல் வந்து யாருனாலும் பண்ணுங்க, ஆனா மக்களுக்கு நலன் பண்ணுங்க. நாங்க அதுக்கு வேண்டி அவங்க 5000 கொடுத்தாங்க 10,000 கொடுத்தாங்க. மக்களுக்கு என்ன அடிப்படை, என்ன ரோடு இருக்கா, காலேஜ் இருக்கா, ப்ரீ ஸ்கூல் இருக்கா, இதான் கவர்மெண்ட்ல செய்ய முடியும். மற்றபடி எதுவும் செய்ய வேஸ்ட். விஜய்க்கு எதனால விஜய் நல்லாட்சி வரணும், நல்லாட்சிக்காக போறீங்க? கட்டாயம். அவர் சினிமால வந்து வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு நம்புறீங்க? கட்டாயமா. வரதுக்கு முன்னாடி நல்லது தானே செஞ்சுட்டு இருந்தாரு, கட்டாயமா செய்வார். உங்களோட டிவி கேக்கு விஜய் எனக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம். ஓகே மக்களே, தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 176 ஓட்டு எடுத்திருக்கோம். இப்போ லாஸ்ட் 5வது பிளேஸ்ல யாருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அண்ணன் தாங்க இருக்காரு. மொத்தம் 176 ஓட்டுல 10 ஓட்டு NTK விழுந்திருக்கு. லாஸ்ட் 4வது பிளேஸ்ல யாருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா 176 ஓட்டுல நம்ம நோட்டா தாங்க இருக்காங்க. 14 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வழக்கம் போல நம்ம டம்மி எலெக்ஷன்ல 3 பேருக்கு தாங்க போட்டியே. ஒன்று எங்கள் அப்பா DMK, இன்னொன்று எங்கள் அம்மா ADMK, இன்னொன்று எங்கள் அண்ணன் TVK. இந்த 3 பேருக்கு தாங்க போட்டியே. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே செம்ம கஷ்டம் தாங்க. உண்மையாலுமே நாங்கள் பார்த்தது எல்லாமே அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் ரொம்பவே டஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த இடத்துல கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. வழக்கம் போல நம்ம டம்மி எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வாங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறோமா? ரெடி 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? 176 ஓட்டுல 62 ஓட்டு DMK தான் விழுந்திருக்கு. ஓகே மக்களே, 2வது பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, 176 ஓட்டுல மொத்தம் 61 ஓட்டு வாங்கியிருக்காங்க விஜயண்ணா. ஸோ DMK 62, விஜயண்ணா 61. ஒரே ஒரு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்தபடியாக யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ADMK ஐயா, எடப்பாடி ஐயா. மொத்தம் 176 ஓட்டுல 29 ஓட்டு ADMK எடப்பாடி ஐயா விழுந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ தென்காசியில என்னென்ன குறைகள் அப்படின்னு பாத்துக்கலாம். ஆக்சுவலா அது மேற்கு தொடர்ச்சி மலைன்றதுனால மலையில இருக்கிற மண்ணு, கல்லு, கிரானைட் எல்லாம் சுரண்டி கேரளாக்கு போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சு பேக்கா கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க வைக்கிற குற்றமே அதுதான். எல்லாம் சுரண்டி மண்ணு, எம்சாண்டு, ஜல்லி, கிரானைட் எல்லாம் கேரளா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்திக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோல சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் AK, உங்கள் அலெக்ஸ். தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சத்தம் பத்தாது விசில் போடு.